சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க. பொதுவாக கும்ப ராசிக்காரங்க மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை கொண்டவங்க. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் சரி, ஒன்று போனால் ஒன்றுங்கிற மாதிரி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல விஷயங்களில் கொண்டு வந்திருக்கீங்க. என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறதையும் சொல்ல போகிறேன். கேட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் எத்தனை அடிபட்டாலும் சரி, தன்னோட சுயநலத்துக்காக ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதவங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ராஜயோகம் தாங்க. எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. ஆனால் 2 விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. கோபமும் இருக்கக்கூடாது, பேச்சிலையும் கவனமாக இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கும்பத்துக்கு சூப்பராக இருக்குங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் அபிராமி அந்தாதியில் 40, 59, 75, 91 இந்த பாடலை கேட்குறதும் சரி, படிக்கிறதும் சரி ரொம்பவே நல்லதுங்க. அதோட உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், தனியார் துறை, அரசாங்கத்துறை, மேலதிகாரிகள் கிட்ட இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறையுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதோட துணை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்குங்க. கோபம் மட்டும் வேணாம். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி இருக்காருங்க. பேச்சில் கோபத்தை கொண்டு வருவார். ஆனால் அந்த கோபத்தை வேண்டவே வேண்டான்னு சொல்கிறது தாங்க இந்த பதிவு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா குடும்பம், வேலையிடம், ஆட்கள் கிட்ட இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடங்களில் கோவப்பட்டோம்னா அப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தாங்க பின்னாடி ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிலை வரும். ஸோ கோபத்தாபங்கள் எல்லாமே வேண்டாம். யார் என்ன செஞ்சாலும் சரி, குடும்பம் தானே, சரி தெரிஞ்சவங்க தானே, நண்பர்கள் தானே அப்படின்னு வேலை செய்யக்கூடிய இடம் தானே, கூட வேலை பார்க்குறவன் தானே, இப்படி எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்துட்டு நடந்துக்கோங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான். இன்னும் சொல்லப்போனால் கும்ப ராசிக்காரர்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. நிறைய இடங்களில் விட்டு கொடுத்துருக்கோம். இப்போ கொஞ்சம் விட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அமைதியையும் கடைபிடிக்கணுங்க. இதோடு எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் தாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் செல்வாக்கு கண்டிப்பாக கூட போகுதுங்க. அனுகூலம் ஏற்படக்கூடிய நேரம், லாபம், சந்தோஷம், அசையா சொத்துக்களை வாங்க போகிறீங்க. ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உங்களுடைய முதலாளிகளுக்கு குறைவே இருக்காதுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு இருக்குங்க. வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே போல் ஆரோக்கியத்தில் கால் பகுதி, முதுகு, தண்டுவடம், மூட்டு பகுதி, இந்த நகைப்பகுதி, இதில் எல்லாம் சின்ன விஷயங்களில் உபத்திரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்னதுதான் அப்படின்னு ஏதாவது பாதிப்பு வருதுன்னா உடனே போய் சிகிச்சை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா அது பெருசாக பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறதுக்காக நீங்கள் செய்கிற விஷயம்தான். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சர்க்கரை வியாதி, ரத்தம், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்குங்க. இதுவே 70 வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தேவைங்க. மற்றபடி நடக்கிறது நல்லது தாங்க நடக்கும். பண வரவுக்கு குறைவு இருக்காது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு குறைவு இருக்காதுங்க. பிள்ளைகள் கிட்ட பூத கண்ணாடி ஆற செய்கிறத மட்டும் ரொம்பவே தவிர்க்கணுங்க. பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க உங்கள் கண்ணூட்டத்திலேயே இருக்கணுங்க. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கண்காணிக்கலாம். எல்லாத்தையுமே பிடிச்சி கண்காணிச்சுட்டு இருக்கீங்க. கண்காணிக்கிறது கூட விட்டுலாங்க. ஆனால் ஆராய்ச்சிங்கிற பேர் வந்துச்சுன்னா அது ரொம்ப தப்பாக போயிடும். அதே மாதிரி பிள்ளைகளை பற்றி உறவுக்காரர்கள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையோ தேவையில்லாமல் பேசுறது தவிர்த்துக்கிறது ரொம்ப அவசியம்ங்க. இந்த இடம்தான் கும்பராசி வீழ்ச்சி அடையக்கூடிய இடமா இருக்குங்க. இதுதான் நான் சொன்ன பேச்சுக்களில் நிதானம் தேவை. நம்ம வீட்டு விஷயத்தை நம்மளே வெளியே வைக்கிற மாதிரி இதனால்
இதனால் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வருங்க. இதோட தொழில் மற்றும் உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ரீதியான அனுகூலம் ஏற்படும். பழைய பகைமையில் இருந்தாலும் சரிங்க, அவங்கக்கிட்ட இணக்கமாக நட்பாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. பெரிய சங்கடமோ கஷ்டமோ அதனால் மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யார்கிட்டையும் பகையே வேண்டாம். நீ கெட்டதே பண்ணாலும் பரவாயில்ல, அது உனக்கு நல்லது அப்படின்னு கடவுள் பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் ஒதுங்கி வந்துருங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க தீங்கு நினச்சா அது அவங்களுக்கே தீங்காக முடியும். பழைய பகையை கிளறிக்கிட்டு விடுறது, வம்பிழுக்கிறது, இதெல்லாம் கும்பராசிக்கு இப்போ தோணுங்க. ஆனால் அதை நீங்கள் விட்டுருங்க. அதே போல் குடும்பத்துலேயும் சரி, வெளிவட்டாரத்துலேயும் சரிங்க, வாக்கு சுத்தமாக இருக்கணும். நேரம் காலம் நல்லா இருந்துக்குன்னு நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, நாக்கில் தாண்டா சனி அப்படின்னு. அந்த மாதிரி கும்பத்துக்கு உங்களுடைய அதிபதி பயங்கரமாக உங்களை சிக்கலில் மாட்ட விட்டுருவார். பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க. மற்றபடி உங்களுடைய அறிவுத்திறமை கூடுங்க. சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுனால நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வரும். இனிமையான பேச்சுக்கள் மூலம் எதுலேயுமே சாதிக்க முடியுங்க. இதோட உங்கள் மேலே வீண் குற்றச்சாட்டு வரும். அதுக்கு அழாமல் இருக்கணுங்க. எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருங்க. மற்றவங்க ஏதாவது செஞ்சுருவாங்க, நம்ம கோபத்தை அது நமக்கு ஏற்படுத்துது அப்படின்னா, ஆனால் அங்கே கோபப்படாமல் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். கோர்ட்டு கேஸு வழக்கு இதனால் சாதகமான போக்கு வருங்க. இதில் இந்த வீடு வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் இருந்து தடைகள் நீங்குங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். வருமானத்துக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காதுங்க. தொழில் விருத்தியாகும். அதே போல் வேலையில் இருக்கவங்க, உத்தியோக பணியில் இருக்காங்க, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசாங்க துறையாக இருந்தாலும் சரி, ஆண்களோ பெண்களோ வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கணுங்க. ஏன்னா அது வீண் பிரச்சனையை கொண்டு வந்துடும். இதோட குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவிக்கிடையே எதுவாக இருந்தாலும் சரிங்க, மனம் விட்டு பேசணும். அதுக்கு பின்னாடி தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும், முடிவெடுக்கணும். அது நன்மை கொடுக்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாக எங்கேயுமே கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுனால நீண்ட நாட்களாக இழுப்பறி அகன்று வந்த காரியங்கள் இப்போ நிறைவேறுங்க. அடுத்த விஷயத்துலையுமே நீங்களும் தலையிடாமல் இருக்கணும். அதே போல் கலைத்துறையில் இருக்கவங்க பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த பொருள் அதிலெல்லாம் குறை இப்போ விலகுதுங்க. இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன பிணக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தாலும் அது மறைஞ்சிருங்க. அதே போல் கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருக்கணும். நீங்கள் கோபமாக பேசுகிறது, நீ என்ன அப்படிங்கிற பேச்சு வார்த்தைகள் எல்லாமே சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க. அதே போல் அரசியல் துறையில் இருக்கவங்க உறுதியாக இருப்பாங்க, துணிவாக செயல்பட போகிறீங்க. உங்களுடைய பிரபலங்களோட நட்புகள் கிடைக்குங்க, ஆதரவு இருக்கும். இதோட வேலை காரணமாக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அக்கம் பக்கம் இருக்கவங்க உறவுக்காரங்க கிட்ட இருந்த மனக்கசப்பு நீங்கி உற்சாகம் பிறக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் பற்றின எண்ணம் உண்டாகுது. மேல்படி இந்த பத்திர சிந்தனையில் ஈடுபடுவீங்க. சக மாணவர்களுடைய விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லார்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆதரவு நல்லபடியாக கிடைக்க போகுதுங்க. கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கை அமோகமாக இருக்க போகுதுங்க. இதோட தேவையற்ற எதிரிகளோட பிரச்சனைகள் நீங்கும். எதிரிகளாகவே இருந்தாலும் அவங்களே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நேரம் காலம் இருக்குது. அவங்க உங்களுக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க. நிறைய எதிர்ப்புகள்லேருந்து விடுபட போகிறீங்க. நிம்மதியான வாழ்க்கையை வாழுவீங்க. வேலையிலிருந்து டென்ஷன் குறையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு உழைச்சாலும் சரி, அது திரும்ப திரும்ப முதலீடு போடுற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, அந்த நிலை மாற்றமாகி லாபம் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடுங்கிறது ஞாயிற்றுக்கிழமை தோறும் பைரவருக்கு விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சந்தோஷம் அதிகமாகுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு குறையே இருக்காதுங்க. துணிச்சலோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய நாட்கள் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. செவ்வாய் கேதுவோடு இணைச்சி சஞ்சாரம் பண்ணுறதுனால கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுங்க. நல்லா பழகினவங்களே உங்களை விட்டு விலகி செல்ல
செல்லக்கூடிய நிலை உருவாகும். ஆனால் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால நெருக்கடிகள் விலகும். உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து உயருங்க. நினச்ச காரியத்தை நினச்ச மாதிரி செஞ்சு முடிக்க போகிறீங்க. பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்குதுங்க. குறிப்பாக உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டாகுது. எல்லா பொன்பொருள் சேருங்க. முகத்தில் இருந்த கவலைகள் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போகும். மனசில் மகிழ்ச்சி உண்டாகுங்க. அரசாங்கத்தையோ பெண்கள் ஒருத்தருக்கு கூலி வேலை செஞ்சாலும் சரி, உங்களுக்கு வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்க போகுதுங்க. யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம அவங்க செஞ்ச நன்மைக்கும் தீன்மைக்கும் தகுந்த மாதிரி பலன் கொடுக்கக்கூடிய காகத்தை வாகனமாக கொண்ட நீதிக்காரகன் நீதி தேவன்னு பேரெடுத்த சூரிய பகவானினோட புதல்வன் யாருங்க? இவர் பேரை கேட்டாலே நமக்கு பயம் வந்துடும். நவ கிரகங்கள்லேயே ஈஸ்வரன் அப்படிங்கிற பேர் கொண்ட சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசிக்கு வணக்கங்க. தலைப்பை பார்த்துருப்பீங்க. கும்பராசி நரக வாழ்க்கை முடிய போகுதுன்னு. ஒன்று போனால் இன்னொன்று, இதை சமாளிக்கவா இல்லை அதை சமாளிக்கவா, எங்கே போக, யார்கிட்ட போக, இந்த பிரச்சனையை எப்போ முடிக்கிறது, ஒரு நாளாவது நிம்மதியாக இருக்க முடியுமா, தூக்கம் இல்லாமல் சரியான உணவு இல்லாமல் தத்தளிச்சுட்டு நிற்கிறோம். கடன் மேலே கடன் வாங்கி இருப்போம், கஷ்டம் மேலே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்படி இருந்தும் மற்றவங்க எல்லாரும், குறிப்பாக நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா, அவங்களே உங்களுக்கு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சும் அதை தட்டி கேட்கவும் முடியல, அவங்கள வெட்டி விடவும் முடியல. கும்பத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா இப்படிதான் எல்லா உறவுகளையும் சேர்த்து பிடிக்கணும், எல்லாரையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. உண்மையா உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்கு சுத்த போடு உறவுகள். இவனை விட்டா வளர்ந்துருவான்டா, இவனெல்லாம் வளரவே கூடாது, இவன் கூடவே இருந்துட்டு அதாவது ஒரு நல்ல பலன் தரக்கூடிய நிழல் தரக்கூடிய பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு கீழே, ஓகேங்களா, தேவையில்லாத களை செடிகள், அதுவும் பார்த்திங்கன்னா விஷ செடிகள் வளர்ந்து அந்த மரத்தையே ஒழிச்சு கட்டலான்னு முடிவு பண்ண மாதிரி உங்கள் உறவுகள் எல்லாருமே வேலை பார்த்துட்ருக்காங்க. இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? அப்படி சுத்து போடக்கூடிய உறவுகள் மத்தியில் உங்களுக்கு இப்போ செவ்வாய் பகவானினோட பயிற்சிங்கிறது டபுள் வார்னிங் கொடுக்குறாருங்க. அதோட சில நல்ல அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குறாரு. வார்னிங் அப்படிங்கிறது என்னங்க? தம்பி, உனக்கு பார்த்தேன் அப்படின்னா ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு கவனிச்சிருப்ப, உறவுகள் எதுவுமே உனக்கு சரியில்லைன்னு. ஆனால் இந்த நேரத்தில் உன்னை சுற்றி யார் யார் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கோ. அதாவது கும்பராசி ஆண்கள் பெண்கள் சின்ன பெரியவங்க எல்லாருக்கும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். இது எனக்கு சொல்லலையேமா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. இது பொதுவான பலன், சரிங்களா? ஸோ உறவுகள் தான் உங்களுடைய உசுரை வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்து வந்தாமா என்ன பண்ண முடியும்? எல்லாரும் நல்லது பண்ணி எல்லாத்துக்கும் நல்லது பண்ணி பழக்கப்பட்டுட்டு இப்போ அவங்க பண்ணுற சூழ்ச்சியை கூட தடுக்க முடியாமல் நிற்கிறேன். ஆனால் அதை தடுக்கிறதுக்கு செவ்வாய் பகவான் உதவி பண்ணுவாருங்க. நீங்கள் தான் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஸோ எந்தெந்த விஷயங்களை எப்படி கையாளணும், இதோட எந்த உறவுகளை நீங்கள் எந்த இடத்துல நிறுத்தணும், இதை தாங்க நான் சொல்ல போகிறேன். இப்போ ஆல்ரெடி செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் இல்லைங்களா? அடுத்த 45 நாட்கள் இவரோட அமைப்பு அப்படிங்கிறது சிம்ம ராசியில் தான் இருக்கும். ஸோ 45 நாள் வரைக்குமே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லதையும் பண்ணி கொடுப்பாரு. இப்போ ஒன்றும் இல்லை, நம்முடைய அப்பா அம்மா நம்மளை அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அப்பா அம்மா திட்டுற மாதிரியும் திட்டிக்கிட்டு நமக்கு நம்ம செஞ்ச தப்பை உணர்த்தியும் கொடுத்துட்டு, அதே சமயத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரி தின்பண்டங்களையும் வாங்கி கொடுத்து நம்மளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இவரையும், அதாவது நமக்கு தாத்தா பாட்டிங்கிறவங்களே நம்ம அப்பா அம்மாவை அடித்து தான் செஞ்சுருப்பாங்க, ஓகேங்களா? ஆனால் இப்போ நம்ம பேரம் பேத்திகள்னு வர்றப்ப நம்மக்கிட்ட எப்படி பாசமாக இருக்காங்க, அந்த மாதிரி இந்த செவ்வாய் பகவான் உங்கள் மேலே கரிசனம் காட்டுறாருங்க. என்னப்பா சும்மா எல்லாரும் இந்த பிள்ளைக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே,
இந்த பையனுக்கு யாரும் இல்லைங்கிற மாதிரி இப்போ அடுத்தடுத்து பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே. அவங்க உறவுக்காரங்கெல்லாம் எந்த அளவுக்கு கெட்டவங்க, இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் வந்து காட்டி கொடுக்காம இந்த பிள்ளைய கொஞ்சம் கூட எச்சரிக்கைப்படுத்தாம இப்படி ஒதுக்கி நிற்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி. அதாவது செவ்வாய் பகவானுக்குன்னு ஒரு பேர் இருக்குங்க, நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம். இவர் கும்பராசிக்கு நீதியை நிலைநாட்ட வந்திருக்காரு. ஆனால் இவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? உங்களோட அதிபதியை விட பயங்கரமான ஆளுங்க. ஒருத்தரோட வாழ்க்கையில ஏன் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கட்டமான நிகழ்வுகளுக்குமே இவர் தான் வந்துட்டு காரணகர்த்தாவா இருப்பாருங்க. சைலண்ட் கில்லர். எதிரிகளோட தொல்லை, கொலை நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய ஆபத்தான விஷயங்களை நடக்கிறதுக்கு இந்த கிரகத்தோட பங்களிப்பும் அதிகமாகவே இருக்கதாங்க செய்யுது. ஆனால் இவர் உங்களுக்கு நல்லது பண்ணுறது அப்படிங்கிறது டபுள் வார்னிங் விட டபுள் ப்ரமோஷன், டபுள் அதிர்ஷ்டம்னு தான் சொல்ல முடியும். உறவுக்கிட்ட தான் கவனமாக இருக்க சொல்கிறாருங்க. மற்றபடி எந்த விஷயத்தை எப்படி உங்களுக்கு குறை வைக்கலை, அப்படி என்னமா எனக்கு நல்லது பண்ண போகிறாரு கொஞ்சம் சொல்லு, இதோட நீ சொல்கிறத கேட்டுக்கிறப்பவே எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும். கதறோம் ஆனால் யாருக்கும் தெரியாமல் தான், வேறு வழி இல்லை. என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, நான் எப்போ அழுவேன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டாமா? அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மறைமுகமாக அழுதுட்ருக்கேன். ஸோ இப்படி கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய கும்பத்துக்கு செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல பயிற்சியாக இருக்கார். அதாவது செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் களத்திர ஸ்தானத்துக்கு வர்றாருங்க. பல மாற்றங்கள் இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தியாகி திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்குங்க. எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் நினச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, இந்த வேலையில் மட்டும் எனக்கு அது கிடைச்சா போதும், அந்த மேலதிகாரிகள் கிட்ட இது மட்டும் எனக்கு கொஞ்சம் சலுகைகள் கொடுத்தாருன்னா போதும், நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த செவ்வாய் பகவான் நிறைவேற்றி கொடுக்குறாருங்க. உத்தியோகத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். பணி மாற்றத்துக்கு முயற்சி செய்கிறவங்க நீங்கள் எதிர்பார்த்தபடியான நல்ல உத்தியோகம் கிடைக்கும். பண வரவு நல்லா இருக்கும். பொருளாதாரத்தில் சீரான ஏற்றம் கிடைக்கும். வாழ்க்கையவே அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கான பல நல்ல அனுபவங்கள் கிடைக்க போகுதுங்க. மனசில் தன்னம்பிக்கை, தைரியம் ஏற்பட போகுது. சூப்பராக சொல்லிட்டோமா, ஏதோ கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி சொல்லிட்டா இவ்வளோ நல்ல பலன்களை சொல்கிறியே அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிக்கிறேங்க. அதே நேரத்தில் மன்னிச்சுக்கோங்க, பிரச்சனைகளும் கூடவே வரும். இது எதனால்? நம்ம உணர்ச்சி வசப்படுறதுனால. ஸோ உணர்ச்சி வசப்படுறத நீங்கள் கட்டுப்படுத்தணும். இந்த உணர்ச்சி வசத்தால் நம்ம தடுமாற்றோம். அப்போது என்ன பண்ணுவோன்னா தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டுங்க, குறிப்பாக உங்களுக்கு கோபம் வரக்கூடிய இடம், உங்களுக்கு அழுகை வரக்கூடிய இடம், ஒரு விஷயம் உங்களுக்கு அவசரப்படுத்துது, ஒரு விஷயம் உங்களை வந்து தள்ளுது அப்படின்னா அந்த இடத்துல உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு சகல விதங்கள்லேயும் நன்மைகள் இருக்குங்க. குறிப்பாக நண்பர்கள் கிட்ட மனக்கசப்பு ஏற்பட்டு பிரியறதுக்கான சூழ்நிலை ஏற்படுங்க. அவங்க ஒன்று பேச, நீங்கள் ஒன்று பேச, ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்காம தான் பேசுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் அது வந்து வாக்குவாதமாக முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டு இடம் கொடுக்காதீங்க. அது ஒரு வாழ்க்கை துணைக்கிட்ட மோதல், கூட்டு தொழில் செய்கிறீங்களா அதில் மோதல், இப்படி உங்களோட மன அமைதியை கெடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உறவுகளால் வருங்க. நண்பனும் உறவு தான், உறவுக்காரங்களும் உறவு தான். கட்டின மனைவி, கட்டின கணவர் எல்லாமே உறவுகள் தாங்க. உறவுகள் மூலமாக தான் உங்களுக்கு பிரச்சனைகளே வரும். உறவுகள் உங்களை உரசி பார்க்க போகிறாங்க. அப்பா ரொம்ப தங்கமான ஆளாக இருக்குது, கொஞ்சமாக உரசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே. போகிற இடம் எல்லாமே உங்களை வந்து ஒரு மாதிரி வம்பிழுப்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எச்சரிக்கை. யாராவது ஒருத்தன் வந்து பேசுகிறான், ஆல்ரெடி தெரியுமே நீ ஏதாவது பேசுவ, நமக்கு தெரியும் தம்பி, எனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு நகர்ந்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அது யாராக வேணால் இருக்கட்டுங்க, உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களாதாங்க இப்போ வரைக்கும் பிரச்சனையே வரப்போகுது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு தெரிஞ்சவங்க தான் நமக்கு வந்து எல்லாத்த பற்றியும் தெரியுமே அப்படின்னு தான் போவீங்க. நிறைய இடங்கள்ல அவங்க தான் வந்துட்டு உங்களுக்கு
கழுத்தறுத்து வச்சுருக்காங்க. இப்படி பண்ணிட்டியேடா, முதுகில் குத்திட்டியேடான்னு எந்த அளவுக்கு நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்க? திரும்பவும் சொல்கிறேங்க, உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் உங்களை முடிச்சு கட்டி விடணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் உங்கள் கூட பிறந்தவங்களும் தான். ஏன்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் குடிக்கக்கூடிய கிரகம் கூட பிறந்தவங்களாம் நிறைய விஷயங்கள் ஃப்ளாட்டாக பிறந்தவங்களுக்கும் சரிங்க, இந்த மாதிரி உறவுகள் எல்லாமே வருவாங்க இல்லையா? பெரியப்பா முறை வேணும், சித்தப்பா முறை வேணும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இவங்க எனக்கு அண்ணன், இவங்க எனக்கு தங்கச்சி, அக்கா, ஏதாவது ஒரு உறவுகளை சொல்கிறீங்களா? அந்த உறவுகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ பாதகத்தை ஏற்படுத்தும். அங்காளி பங்காளி, சரிங்களா? உஷாராக இருங்க. கூட வேலை பார்க்குறவங்க கிட்டேயும் கவனமாக இருங்க. வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் தேவை. நம்ம நல்ல விதமாக தான் பேசுவோம், ஆனால் அங்கே இவங்க நம்ம கூட பேசிட்டு நம்ம சொல்லாததை மற்றவங்க சொன்னதெல்லாம் அங்கே போய் நம்ம மேலதிகாரிக்கிட்டேயோ இல்லை நம்ம சொந்த பந்தங்கள்கிட்டேயோ ஏதாவது ஒரு வகையில் நம்ம செய்யாத ஒரு தப்புக்கு குற்றவாளியாக நிறுத்திடுவாங்க. ஸோ நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு இடத்துல நம்ம குற்றவாளியாக மாற்றோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு இடம் கொடுக்குறோன்னு அர்த்தம். அது அங்கே நம்ம